ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பயத்துல தான் இருக்கிறாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு. ஏன்னா இங்க பரவலா ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக ஆட்சி அமைக்குது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. 2வது இடத்துல யார் வரப்போறா? இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு தான் விஜய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. பேச வேண்டியதா இருக்குது. ஆனா இங்க 2வது இடத்துல நான் தான்ப்பா இருக்கணும். எப்படிப்பா விஜய்க்கு நான் விட்டு தர்றது? அப்படின்ற ஒரு சோகத்திலும் விரக்தியிலும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், இன்னொரு பயம் அவரை பின்தொடர்ந்துட்டே வருது. ஆட்சி தான் நம்ம கிட்ட இல்ல. கட்சியே நம்மள விட்டு போயிருமா? அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்குது. கோட்டைக்கா இல்ல தெருக்கோடிக்கா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு இருக்கிறாரு. அந்த ஒரு பயத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்துல இருந்து எப்போ அதிமுக தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தோல்விகளை தான் சந்தித்துட்டு வராரு. எதனா ஒரு தேர்தல்ல ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 2019 இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சியா தோல்விகளா வருது. சமீபமா 2024 நாடாளுமன்ற தேர்தல பாஜக கூட இருந்து என்ன பண்ணாரு, கூட்டணியில வெளியே வந்தார். அவர் யோசிச்சாரு, பாஜக கூட இருக்கிறதுனால தானே மக்கள் நம்மளை இப்படி வெறுக்கிறாங்க, மக்கள் நம்மளை இப்படி ஒதுக்குறாங்க. பாஜக கூட இல்லாம நம்ம பயணிச்சு பார்ப்போமே, நம்மளுக்கு எப்படி ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா அவர் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா பல சீனியர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா இதை ஆதரிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளியே போகும்போது ஜெயக்குமாரன் எல்லாம் தலையில தூக்கி வச்சு அடிந்தாரு. ஓப்பனாவே சொல்லிட்டாரு, பாஜக கூட கூட்டணியில இருந்தாதான் நான் தோத்தேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாரும் பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்தோடனே இது மாதிரி விஷயங்களை கொண்டாடினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நினைப்பு சரியா இருந்ததா, அந்த கணக்கு கரெக்டா இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐயா நீங்க பாஜக கூட கூட்டணியில இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கா, நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா, ஒரு கட்சியை வழிநடத்துற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமையா இருந்தாரா அப்படின்றதுதான் மக்கள் பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனா தொண்டர்கள் கூட ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரை ஏத்துக்கல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ இப்படியா இருக்கும்பொழுது தொடர்ச்சியா பழனிசாமி அவர்கள் தோத்து கொண்டே வந்தார். இந்த தேர்தல் அவருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலாக தான் பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஸ்ட்ராங் படுத்திட்டாரு. இதுக்கு அப்புறம் அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் கட்சியை விட்டு தர மாதிரில இல்லை, அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டுட்டாரு, அதனால இந்த அதிமுக அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்ட பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அட் சேம் டைம் இது பாஜக கபலீகரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பாஜக இந்த தேர்தலில் 27 தொகுதியில நின்னாங்க. இதுல அவங்க 1-2 சீட்டு தான் வருவாங்க, அதிகப்படியா கூட வர மாட்டாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் 20 தொகுதியில நின்று 4 தொகுதி வின் பண்ணாங்க. இந்த தடவை 27 தொகுதியில நின்று 2 தொகுதியில தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் இங்க நிலவிட்டு இருக்கிறது. ஸோ இதனால பாஜக இதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டில் காலுன்றவே முடியாதா, அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் யோசிக்கும் பொழுது அதிமுகவை கபலீகரம் பண்றதுன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது எப்படி கபலீகரம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவில் எல்லாருமே பிரிஞ்சிருந்தாங்க. சசிகலா அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் திமுக கிட்ட போயிட்டாரு. டிடி விதினர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பலர் என்ன பண்ணாங்க, புகழேந்தி அவர்கள் கூட என்ன பண்ணாரு, புரட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி பாஜக கபலீகரம் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பி வேலுமணியை வைத்து இந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு பாஜக தயாரா இருக்கு. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பாஜக ஈஸியா எஸ்பி வேலுமணியை உள்ள கொண்டு வந்து அவர்துல இருந்து இந்த கட்சியை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்குது. இதை குறித்து தான் முன்னாள் எம்பி, அதிமுகவின் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் கை கொடுக்கல அப்படின்னா அவரு கோட்டைக்கெல்லாம் போக மாட்டாரு, தெருக்கோடிக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வருகிற எல்லாருக்கிட்டே கேட்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக எதிர்கட்சியா உட்காராதுப்பா, விஜய் தான்ப்பா எதிர்கட்சியா உட்காருவாரு, திமுக ஆட்சியை பிடிக்குது, விஜய் எதிர்கட்சியா உட்கார்றாரு அப்படின்னு பேசப்பட்டது. சோ இது எல்லாருடைய மனநிலைமை இப்படி இருக்குது. இன்னும் சொல்ல போனா பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான்
கட்சி ஆட்சியை பிடிக்க போறாரு, அவர் தான் அடுத்த சிஎம், எல்லாரும் கேட்டா எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில இங்க பரவுறதை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இங்க திமுக ஆட்சியை பிடிக்குது, அதிமுக எதிர்கட்சியை பிடிக்கிறாங்களா இல்ல கோட்டையை விடுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தோற்றுவிட்டால் எஸ்பி வேலுமணியை கொண்டு வந்து இங்க பாஜக மூலியமா அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடி முடிவு எடுத்தாரு, அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு. சோ இந்த தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பாரு, பாஜகவை கழட்டி விடுவாரு, கேஸ்னா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை தோல்வியுற்றா இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய பலத்த அடியை கொடுக்கும். ஸோ அதனால கேஸ் ஆகுது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்பா, ஆனா பாஜக கூட மட்டும் நம்ம ஒட்டுறக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்து விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, ஏன்னா இப்ப இவங்க ஆட்சி அமைந்துட்ட பிறகு ஒரு 3-4 மாசத்துல என்ன பண்ணுவாங்க, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வரும். சோ இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் எப்படியாவது பல இடங்கள்ல பிடிக்கிறதுக்கு விஜயும் சரி அதிமுகவும் சரி முயல்வாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பாஜகவுடைய உதவி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி குறிப்பா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதிரடியாக முடிவு எடுப்பாங்க. சோ இந்த விவகாரத்தை இப்படியே லூஸ்ல விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவை சூப்பரா கபலீகரம் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போக வேண்டியதுதான், அதிமுக ஆட்சி அலுவலகத்துக்கு அவர் போக மாட்டாரு அப்படின்னு இங்க முன்வைக்கப்படுது. என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ரிசல்ட்டுகள் இங்க 2ஆம் இடத்துக்கு எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா முதல் இடத்துல திமுக வந்துடுறாங்க, 2வது இடத்துல அதிமுகவா தாவேகாவா அப்படின்ற இன்னொரு விஷயம் பார்த்துங்க. விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து என்ன பண்ணாரு, இந்த தேர்தல் எனக்கும் திமுகவுக்கும் தான தேர்தல் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னார். ஆனா இதை உடைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இங்க அதிமுகவுக்கு தான் தேர்தல் ஸ்ட்ராங்கான ஒரு பதிய பண்ணல. விஜய் அவர்கள் பதிய வச்சாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் தேர்தல் போட்டியே அப்படின்றது ஸ்ட்ராங்கா பதிய வச்சாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே அப்படின்றத பதிய வச்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ அதுல இருந்து அவருக்கு தெரிந்து தேர்தல்ல எப்படியோ நம்ம தோத்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அவர் முயன்று இருக்கிறாரு. ஆனா கட்சியை விட்டுவிட கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் உன்னிப்பா இருந்தாரு. ஆனா அதுக்கும் பாஜக ஈஸியா வந்து என்ன பண்ணுவோம், செக் வச்சிருவாங்க. சோ எஸ்பி வேலுமணி உள்ள கொண்டு வந்து ஈஸியா பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.